என்னோட வண்டி வந்து புது வண்டிங்க. அதனால வந்து அவங்க தரமா இருக்கிறாங்க. இப்ப எங்கிட்ட அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டி யசோதா தேவின்னு சொல்லி சொன்னவங்க, அவங்க என்னங்கிறாங்கன்னா, பணம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. பணம் குடுத்தீங்கன்னா நான் தரேன் நானு. கார் இல்லைன்னா தர முடியாது அப்படிங்கிற மாரி அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. கோவையில் நடந்து வரும் வாகன அட்டாச்மெண்ட் மோசடி வழக்குடன் தொடர்புடைய புதிய சம்பவம் தொடர்பாக திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். மாருதி பெலினோ வாகனத்தை யசோதாதேவி என்பவரிடம் அட்டாச்மெண்ட் செய்து மாத வாடகை பெறலாம் என ஏமாற்றப்பட்டதாக தெரிவித்த முத்துக்குமார், கடந்த 2 ஆண்டுகளாக தனது வாகனத்தை காவல்துறையினர் மீட்டுத் தரவில்லை என புகார் அளித்துள்ளார். புதிய வாகனத்திற்கு லோன் கட்ட முடியாமல் தனது வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யசோதா தேவி என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்குடன் தொடர்புடைய வாகனங்களை ஒப்படைக்கும் பணியினை நீதிமன்ற உத்தரவின் பேரில் காவல்துறை மேற்கொண்டது. ஆனால் இதுவரை முத்துக்குமாரின் வாகனம் ஒப்படைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சார், என்னுடைய பேர் முத்துக்குமாருங்க. நான் உடம்புப்பேட்டையிலிருந்து வந்திருக்கேங்க. நான் இங்கே வந்து திருப்பூரில் வந்து பார்த்தோன்னா கோயம்புத்தூரில் யசோதா தேவின்னு சொல்லி போட்டு ஒருத்தர்கிட்ட கார் வந்து வாடகைக்கு கொடுத்துருந்தேன். கொடுத்து வந்து ஒரு 4 மாதம் பணம் கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி எதுவும் தரல. அப்புறம் காரை மீட்டு தர சொல்லி கேட்டிருந்தேன். கேட்டு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க எஃப்ஐஆர் போட்டு எடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி மொத்தம் இந்த எஃப்ஐஆரில் 4 வண்டி இருக்குது. 3 வண்டி எடுத்துட்டாங்க. இன்னொரு வண்டி எடுத்து தரல. இதுக்கு 2 வருஷமாக நான் வந்து இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் இது வரைக்கும் இன்னும் எனக்கு வந்து தீர்வு கிடைக்கல. அதை வந்து மறுபடியும் வந்து கமிஷனர் சாரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லி வந்திருக்கேங்க. 4 வண்டி காமிச்சிருக்காங்க சார். 4 வண்டி வேறு வேறு நபர்களோடதுங்க. என்னோட வண்டி வந்து புது வண்டிங்க. அதனால வந்து அவங்க தரமா இருக்கிறாங்க. இப்போ எங்கிட்ட அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டி யசோதா தேவின்னு சொல்லி சொன்னவங்க, அவங்க என்னங்கிறாங்கன்னா, பணம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. பணம் குடுத்தீங்கன்னா நான் தரேன் நானு. கார் இல்லைன்னா தர முடியாது அப்படிங்கிற மாரி அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆர்ல குடுத்தத வந்து பார்த்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மேடம் கிரைம் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கலைங்க. இது என்னன்னா பேங்க்ல லோன் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் வந்து கட்ட முடியாம மாத்தி ப்ராப்ளம் ஆயிட்டே இருக்கு. ரொம்ப பிரஷர் தாங்க முடியாம தான் வந்து இப்போ கமிஷனர்கிட்ட பார்த்து மறுபடியும் மனு கொடுக்கலான்னு வந்திருக்கேங்க.